இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பஞ்சனை. பஞ்சனை, பட்டு மெத்தை, பஞ்சனை அப்படின்லாம் சொல்லுவாங்க. பஞ்சனைனா என்ன அப்படின்றதுக்கு முழு விளக்கம் இப்போ தரப்போகிறேன். பஞ்சனை அப்படின்றத ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பஞ்ச் அப்படின்றது ஒன்று, அணை அப்படின்றது ரெண்டு. இந்த பஞ்சனை அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதற்கான விளக்கங்கள்லாம் ஆங்கிலத்தில் AIOUEன்னு 5 எழுத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படித்தான் மாற்றிருக்கிறாங்க. ஆனால் அதை யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நான் அதை கண்டுபிடிச்சி உங்களுக்கு இப்போ பஞ்சனைன்னு சொன்னால் என்ன, பஞ்சனை அப்படின்னா மெத்தை அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது கிடையாது. பஞ்சு ப்ளஸ் அணை. பஞ்சுன்னா பஞ்சனைன்றது, பஞ்சுன்றது 5. நம்மளுக்கு தெரியும் பஞ்சுன்னா 5 புலன்கள். அதாவது பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், மீண்டும் அதாவது நுகர்தல், தொடுதல், சுவைத்தல், கேட்டல், பார்த்தல் அப்படின்றது இந்த 5 புலன்கள். அதான் நமக்கு கண்ணால் பார்க்குறோம். ஒரு பொண்ணு அழகாக இருக்கான்னா கண்ணு தான் பார்க்குது முதல்ல. அப்புறம் அதை உணர்றதுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது. நம்ம அவங்க மேலே டச் பண்ணிட்டா நம்மளுக்கு ஒரு எமோஷன் வருது அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம். அப்புறம் அவள் ஒரு மல்லிகைப்பூ வச்சுருந்தா அவள் கம்மன்னு அந்த வாசனையை நுகர்றதுக்கு மூக்கு, கண், வாய். சுவைக்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரியும். வாய் தான் சுவை, அப்புறம் நாக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்படி இந்த 5 புலன்களும் அப்படின்றதுனா பஞ்சு. சரி, பஞ்சு அப்படின்றதுக்கு 5 புலன்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அணை அப்படின்றது என்ன? அணைன்றது நீங்கள் பாருங்கள், HUNT. இது அண்ட்டுனா வேட்டையாடு. அந்த டீயை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நான் சொன்னேனே 5 எழுத்து, அதுலேருந்து ஒரு ஏ போடுங்க. HUNA, அணை அப்படின்னாவே அது பக்கத்தில் நீங்கள் அப்புறம் இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் அது ஐ போட்டு அணை அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை அணை அப்படி அண்ணா கூட, அணைன்னா கூட அவளை கட்டி அணைடா அப்படின்னு சொன்னால் கூட அது சேம் மீனிங் தான். ஆக பஞ்சனைன்றது ஒரு செக்ஸுவல் எமோஷனும் அது அங்கே ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த தீர்த்து அது நிறைவேற்றுறது. இதுதான் இந்த 5 ஐம்புலன்களுக்கும் தேவையானதை ஒரு பெண் நிறைவேற்றுறா அப்படின்ற மாதிரி. அதுக்கு தான் அவளை வேட்டையாடிட்டான்டா அப்படின்வாங்க. வேட்டையாடிட்டான்னா என்ன, கத்தி எடுத்துகிட்டு போய் என்ன வேட்டையை ஆடிடுவாங்க. அப்படி இல்லை, இந்த 5 புலன்களும் சந்தோஷப்படும் அளவுக்கு அங்கே வேட்டையாடுறது தான். அதனால் பஞ்சனை அப்படின்றது, பஞ்சுன்றது 5 பஞ்சு, பஞ்சபூதன்றது 5, ஐம்புலன்கள்ன்றது 5. அதனால் 5ன்றது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த 5ன்றது நம்முடைய அதாவது புராணங்களில் பெரும் பங்கு வகிக்கும். பஞ்சனை அப்படின்றது பஞ்சு ப்ளஸ் அணைன்றது வேட்டையாடுதல். இதெல்லாம் எப்படா வருதுன்னா ஆங்கிலத்திலிருந்து தான். பஞ்சுன்றது 5ன்றதை குறிக்கும், அண்ட்டுன்றதை வேட்டைன்றது குறிக்கும். அதனால் ஒரு பெண்ணை வேட்டையாடுறது மெத்தையிலிருந்து பஞ்சு மெத்தை குயிலேன்னு சொல்லுவாங்கள்ல பாட்டில் கூட. அதனால் அந்த வேட்டையாடுதல்ன்றது அணை. பஞ்சுன்றது இந்த 5 புலன்கள் பசி தீர அணைக்கிறது அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம்.